இது வரைக்கும் மாவட்டத்தில் எத்தனை முகாம் நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு? எப்போ முடியும்? நம்ம மாவட்டத்தில் மொத்தம் 77 முகாம் கேம்ப் பிளான் பண்ணியிருக்கோம். இன்னைக்கு தேதி வரைக்கும் 19 முகாம் முடிஞ்சிருக்குங்க. 13/9 அன்னைக்கு கடைசி கேம்ப் நடத்துகிறோம். இந்த முகாமுக்கு எப்படி வரவேற்புலாம் எப்படி இருக்கு? மக்கள்கிட்ட என்ன ரெஸ்பான்ஸ்? அதிக அளவில் வரவேற்பு வந்திருக்கு. உதாரணத்துக்கு ஒரு முகாமுக்கு சராசரியாக 918 மனுக்கள் வந்திருக்கு இது வரைக்கும் நடந்த முகாமில். இன்னைக்கு தேதியிலையும் கிட்டத்தட்ட 250 பேர் ஏற்கனவே வந்துட்டாங்க. 180 மனுக்கள் காலையிலேருந்து பதியப்பட்டிருக்கு. எப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? 11 மாண்புமிகு முதலமைச்சர் தூக்கி வச்சுங்க. இங்கே 16ஆம் தேதி நாங்கள் அவங்க வர்றவங்களுக்கெல்லாம் கம்ஃபர்டபுளாக இது பண்ணி கொடுக்குறீங்களா? வாட்டர் வசதி, டாய்லெட் வசதி அவங்களுக்கெல்லாம் பண்ணி கொடுக்குறீங்களா? எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணுறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. நானும் குடியாத்தம் சேர்ந்தவங்க. என் குழந்தை பேர் பிரசன்னராஜ். அவன் ஒரு மூளை முடக்குவாத நோயினால் பாதிக்கப்பட்ட குழந்தை. அவனுக்கு சிபி வீல் சேருக்காக அப்ளை பண்ணலான்னு இன்னைக்கு காலையில் வந்திருந்தேன். வந்த உடனே என்னுடைய மனுவை அந்த துறை சார்ந்தவங்க வாங்கிட்டு என்னென்ன வேலையெல்லாம் செய்யணுமோ அவங்களே செஞ்சு என் கையில் கொடுத்துட்டாங்க. இப்போ 11 மணிக்கே கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம் சார். ரொம்ப நன்றிங்க சார். ஏன்னா என் குழந்தைய வேலூர் வரலாம் கூட்டிட்டு போயிட்டு இதுக்காக அப்ளை பண்ணி வாங்க முடியாது. எங்க ஊர்லயும் இந்த மக்களிடம் முதல்வர் கேம்ப் நடந்ததுனால எளிமையா கிடைச்சிச்சு. ரொம்ப நன்றி. நான் புதுமை பெண் திட்டத்திற்காக தான் அங்க மனு கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் 6th to 12th கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சாங்க. அவங்க இந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் கல்வித்தொகை பெற்று அது மூலமா அவங்களுக்கு நிறைய பயனுள்ளதா அமைஞ்சிருக்கு. அவங்க இந்த கல்வித்தொகையை வச்சுதான் அவங்க கல்லூரிக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எல்லாமே அவங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் இப்போ ஏடட் ஸ்கூலுக்கு உண்டுனாங்க. நான் 6th to 12th ஏடட் தமிழ் வழி கல்வி தான் படிச்சேன். இப்போ எனக்கும் இது எலிஜிபிள் உண்டு அப்படிங்கறதுனால குலசேகரப்பட்டினத்துல மக்களோட முதல்வர் அந்த முகாம்ல என்னோட மனுவை கொடுக்கறதுக்காண்டி நான் இங்க வந்திருக்கேன் சார். இந்த உதவியான திட்டம் புதுமை பெண் திட்டம் ரொம்ப பயனுள்ளதா எல்லாத்துக்குமே அமைச்சிருக்கு. கொடுத்துட்டீங்களா? மனு கொடுத்துட்டீங்களா? எஸ் சார். சரி சார். இந்த திட்டத்தை கொண்டு வந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுக்கு எனது மனதார நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.